வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 8 நாள் 9 வியாழக்கிழமை மே 23, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மின்மினியாய் மிளிர்ந்து மறைந்த சென்னை மாணிக்க மாணவர் முகாமின் 2ஆம் நாள். இருட்டில் சிறிது நேரம் மின்மினி ஒளியை காட்டும் மின்மினி பூச்சி போல சென்னை மாணிக்க மாணவர்கள் முகாமின் 2 நாள் வேகமாய் முடிந்துவிட்டது. காலை சிற்றுண்டிக்கு பிறகு முதல் நிகழ்வாக லட்சிய சமுதாயத்திற்காக நல்லோர் வட்டம் கட்டமைத்துள்ள 9ஆம் களம் பற்றி லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா அவர்கள் விளக்கினார். அதனைத் தொடர்ந்து 5 குழுக்களாக ஒவ்வொரு குழுவில் 3 களம் வசீகரன், முகுந்தன், ஸ்ரீஹரி, ஸ்ரீகணேஷ், பிரணீத் ஆகாஷ், ஓவியசேனா, ஜெயபிரதா, ரசிகபிரியா மற்றும் கோகுலகிருஷ்ணன் ஆகிய 9 மாணிக்க மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு 100 துறைகளை விளக்கினர். மாணவர்கள் 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை கடைபிடித்தார்கள். அதைத் தொடர்ந்து விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் பற்றி சிந்தனையை தூண்டி ஏன், எதற்கு, எப்படி என்று திரு கணேசன் உரையாடியது சிறப்பாக அமைந்தது. அடுத்து மாணிக்க மாணவர்கள் 5 குழுக்களாக அமர்ந்து தாம் வசிக்கும் பகுதியை வரைபடமாக வரைந்து அதில் அப்பகுதியின் புள்ளி விவரங்களை குறித்தனர். தமிழ்நாடு மின் வாரியத்தில் பணிபுரியும் சண்முகம் அவர்கள் மாணவர்களின் ஒற்றுமையை பாராட்டி வாழ்த்தி பேசினார். மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு 5 குழுக்களாக நம்பிக்கை செய்தி உருவாக உள்ள பணிகளை செய்தி சேகரித்தல், செய்தியாக எழுதுதல், குரல் பதிவு செய்தல், எடிட்டிங், சரிபார்த்து யூடியூபில் பதிவு செய்தல் ஆகிய பணிகள் பற்றி ஜெயபிரதா, ரசிகபிரியா, பிரணீத் ஆகாஷ், ஸ்ரீகணேஷ், யுவபாரதி ஆகியோர் மற்ற மாணிக்க மாணவர்களுக்கு விளக்கினர். அடுத்ததாக முகாமின் ஒட்டுமொத்த மாணிக்க மாணவர்களின் பின்னூட்டம் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் உணர்வு பூர்வமாகவும் கூறியதன் மூலம் சிறப்பு விருந்தினர்களுக்கு 2 நாள் முகாமின் சிறப்பை உணர வைத்தது. அதனைத் தொடர்ந்து பொறுப்பாளர்கள் வசீகரன், முகுந்தன், ஜெயபிரதா, ரசிகபிரியா, யுவபாரதி ஆகிய மாணவர்களுடன் ராபிட் ஃபயர் நடைபெற்றது. முகாமின் இறுதி நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்கள் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் திரு வெங்கடேஷ், திரைப்பட இயக்குனர் திரு குமார் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்தி பேசினர் என்று முகாம் பொறுப்பாளர் செல்வன் கோகுலகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. ஜூன் 1 ஈரோட்டில் மாண்புமிகு மக்கள் சங்கமம். ஈரோடு தயாராகிறது. ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் ஜூன் 1 ஞாயிறு அன்று ஈரோடு மாவட்ட மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்கு நல்லூர் வட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. அது பற்றி திட்டமிட மாவட்ட பொறுப்பாளர் திரு கார்த்திக், சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜ், திரு பாலு ஐயா மற்றும் ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் கேசவப்பிரியன், மோகன் குரு, மாதவ கிருஷ்ணன் ஆகியோர் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு அவர்கள் இல்லத்தில் சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து சக்தி ஃப்ரூட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு திருமூர்த்தி அவர்களை அவரது நிறுவனத்தின் அலுவலகத்தில் சந்தித்து மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. திரு திருமூர்த்தி அவர்கள் தமது சமூக பங்களிப்புகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு நல்லூர் வட்டத்தின் முயற்சிகளுக்கு முழு பங்களிப்புகளை வழங்க தயாராயிருப்பதாக உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறவிருக்கும் கொங்கு கலையரங்கத்தை பார்வையிட்டனர். அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுய உதவி குழு மூலம் சிறுதானிய உணவகத்தை தொடங்கியுள்ள திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களை சந்தித்த போது தமது சுய உதவி குழு மாண்புமிகு மக்களுடன் கலந்து கொள்வதாக ஆர்வத்துடன் தெரிவித்தார். அங்கேயே பகல் உணவை முடித்து இல்லம் தேடி உள்ளம் நாடி சந்திப்பின் தொடர்ச்சியாக மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்காக தொடர்பில் உள்ள 1000 நபர்களை அலைபேசி மூலம் அழைத்து வரும் மாணிக்க மாணவிகள் செல்வி ஸ்ருதி மற்றும் செல்வி கவினயா இருவரையும் அவர்களது குருவரெட்டியூர் வீட்டில் சந்தித்தனர். செல்வி ஸ்ருதி தற்போது வெளியான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 481 மதிப்பெண்களும், செல்வி கவினயா 445 மதிப்பெண்களும் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் பெற்றோர்களையும் நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்து அங்கிருந்து புறப்பட்டு ஈரோட்டில் ஓவிய கலைஞர் திரு ஜோசப் ராஜன் அவர்களின் இல்லம் சென்றனர். பிறகு அவர்களை
மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்கு அழைப்பு விடுத்ததோடு அவர்களின் பிள்ளைகள் இருவரை ஈரோடு மாவட்டம் கனவு கிராமத்தில் 30, 31 இரு தினங்கள் நடைபெறவிருக்கும் மாணிக்க மாணவர் முகாமிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இறுதியாக நல்லூர் வட்டம் திரு தங்கவேலு ஐயா அவர்களின் இல்லத்தில் விரிவான ஆலோசனை நடைபெற்றது. அதில் கண்டிக்காட்டு வலசு ரவி மற்றும் அவ்வூர் சமூக உணர்வுள்ள விவசாயி திரு திருநாவுக்கரசு ஆகியோரும் இணைந்து கொண்டனர். இரவு உணவு அனைவருக்கும் திரு தங்கவேலு ஐயா இல்லத்திலேயே என்பது குறிப்பிடத்தக்கது என்று ஆடிட்டர் திரு கார்த்திக் தெரிவித்தார். அறிவின் அருவி என்ற பிரமோஸ் ஈரோடு மாவட்டம் கண்டிக்காட்டு வலசு கிராமத்தில் சென்னையில் மாதந்தோறும் 2வது ஞாயிறு என்று 180 மாதங்கள் நடைபெற்று வந்த அறிவின் அருவி மே 21 ஞாயிறு அன்று ஈரோடு மாவட்டம் கண்டிக்காட்டு வலசு கிராமத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை 8ஆம் வகுப்பு மாணவி ஒருங்கிணைத்திருந்தார். 12ஆம் வகுப்பு மாணவி ஹர்ஷிதா ஸ்ரீ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கல்லூரி படிப்பை முடித்த மாணவர் இளம்பருதி நேரம் காப்பாளராகவும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் பிரணிதா ஸ்ரீ, ஹனு ஸ்ரீ, கல்லூரி படிப்பு முடித்த மாணவர் நவீன் மற்றும் பூர்விகா ஆகியோர் பேச்சாளர்களாகவும் கலந்து கொண்டு தண்ணீர் என்ற தலைப்பில் பேசினார்கள். பெற்றோர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் பார்வையாளர்களாகவும் கலந்து கொண்டனர். வழிகாட்டியாக திரு ரவி அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி ஹர்ஷிதா தனது தனித்திறமை வெளிப்பட்டதை உணர்ந்ததாகவும், பூர்விகா சிந்தனை திறன் அதிகமானதாகவும், இளம்பருதி மேடையில் தயக்கமில்லாமல் பேச பயிற்சியாக இருந்தது என்றும், பிரணிதா ஸ்ரீ பேச தயாராக கருத்துக்களை தேடும்போது நிறைய புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது என்றும், அறிவின் அருவி நல்ல தளமாக உள்ளது, தொடர்ந்து நடத்துவோம் என்று அனைவரும் கூறியதாக ஈரோடு மாவட்டம் கண்டிக்காட்டு வலசு வார்டு மெம்பர் விவசாயி திரு ரவி தெரிவித்தார். ராமேஸ்வரம் ரோட்டரியன் கிளீன் அண்ட் கிரீன் ராமேஸ்வரம் நெகிழியற்ற உலகத்தை உருவாக்கும் முயற்சியாக ராமேஸ்வரம் ரோட்டரி உறுப்பினர்கள் தனுஷ்கோடி கடற்கரையை சுத்தம் செய்ய முடிவெடுத்துள்ளனர். வரும் சுற்றுலா பயணிகளும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.